இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் நடிச்சு வெளில வந்த டெர்மினேட்டர் மூவி சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டெர்மினேட்டர் மூவிலாம் பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. படத்தோட கதை என்னன்னா, இந்த டெர்மினேட்டர் சீரிஸ்ல வந்த எல்லா படத்தோட பத்தியும் ஒரே கதை தான். என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களை கொல்றதுக்கு ஃபியூச்சர்ல இருந்து ஒரு கெட்ட டெர்மினேட்டர் வரும். அதே மாதிரி அவங்களை காப்பாத்துறதுக்கு ஃபியூச்சர்ல இருந்து ஒரு நல்ல டெர்மினேட்டர் வரும். அதுதான் நம்ம அர்னால்டு. அவரு இவங்களை எப்படி காப்பாத்துறாருன்றது தான் இந்த டெர்மினேட்டர் சீரிஸ்ல வந்த எல்லா படத்தோட கதையாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க எத்தனை மூவி இருக்குன்னு ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா, இந்த டெர்மினேட்டர். இந்த படம் 1984 வந்திருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் சூப்பரா இருக்கும். $6.4 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல 1984 $78 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் அந்த படம். அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவதா வந்த படம் தான் த டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே. இந்த படம் 1991 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படமும் வேற லெவல்ல இருக்கும். 1991 $100 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல $520 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண படம் தான் அந்த படம். அதை ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது படம் என்னன்னா, டெர்மினேட்டர் ரைஸ் ஆஃப் த மிஷின். இந்த படம் 2003 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு $180 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல $433 மில்லியன் கலெக்ட் பண்ண படம் தான் அந்த படம். பர்சனலா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நீங்க பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது படம் என்னன்னா, டெர்மினேட்டர் சால்வேஷன். இந்த படம் 2009 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $200 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல $370 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜான படம் தான் அந்த படம். மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அர்னால்டு ஃபுல்லாலாம் வந்திருக்க மாட்டாரு. லாஸ்ட்ல ஒரு கேமியோ மாதிரி தான் வருவாரு. நீங்க பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது படம் என்னன்னா, டெர்மினேட்டர் ஜீனியஸ். இந்த படம் 2015 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $155 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல $440 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படமும் சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆறாவது படம் என்னன்னா, டெர்மினேட்டர் டார்க் ஃபீல்டு. இந்த படம் தான் டெர்மினேட்டர் சீரிஸ்ல லாஸ்டா வந்த படம். இந்த படம் 2019 வந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $190 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல $260 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆன படம் தான் அந்த படம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆனாலுமே வேற லெவல் படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் டெர்மினேட்டர் சீரிஸ்ல இந்த 6 படம் தான் வந்திருக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 படியா பாருங்க. எனக்கு டெர்மினேட்டர் ரைஸ் ஆஃப் த மிஷின், டெர்மினேட்டர் ஜீனியஸ், டெர்மினேட்டர் டார்க் ஃபீல்டு இந்த 3 படமுமே எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். தரமான ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ். அந்த டெர்மினேட்டர் ரோபோட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையா இருக்கட்டும், படத்துல வர விஷுவல்ஸ் எல்லாம் படத்துக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இதுமாரி இந்த கேட்ட டெர்மினேட்டர்ஸ் எக்கச்சக்கமான பவர் இருக்கும். ஆனா நம்ம அர்னால்டுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. அதை வச்சு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டிருப்பாரு. எனக்கு ஃபேவரட்டான சீரிஸ்ல இதுவும் ஒரு சீரிஸ். அர்னால்டு ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நல்ல ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ் பார்க்கணும்னாலும் இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்குமே இருக்கு. இந்த டெர்மினேட்டர் சீரிஸ்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப வாங்க இந்த மூவியை நான் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்றேன். இந்த மூவியோட லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனா அங்க கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா அங்கிருந்து இந்த மூவிஸ்ல நீ ஈஸியா டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங் மூவிஸோட ரிவ்யூ லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சிங்கிள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.